மருந்து, மாத்திரை விற்பனை அப்படிங்கிற அமைப்பில உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு, பண லாபங்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில இருக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனா மருந்து, மாத்திரை விற்பனை சம்மந்தப்பட்ட அமைப்பில உள்ளவர்களுக்கு, அதாவது மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய நீங்க, கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகள் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால, நம்ம யார எதிரியா நினைக்கிறோமோ, யார துரோகியா நினைக்கிறோமோ, யார நம்பாம இருக்கிறோமோ, அவங்க மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சொந்த பந்தங்கள்ல உண்மையான சொந்தங்களையும், உண்மையான பந்தங்களையும், அதாவது உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய, உள்ளத்தால் அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள இனம் கண்டு கொள்ளக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு அமையப் போகுது. நட்புக்கள்ல நல்ல நட்புகள சந்திக்கக்கூடிய, ஆறுதலான அமைப்புகள சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதாவது வைராக்கியத்தோடு வாழ வேண்டிய எண்ணங்கள மிகப்பெரிய வரமுறையோடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்கள்ல ஒண்ணுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி உயர்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு, முன்னுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்வியல் அமையக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ராகு உங்களுக்கு யோக ராகுவா இருக்கிறதுனால, கண்டிப்பாக திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, இந்த அதாவது நேர்மையான வகையிலேயே திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, வருமானம் களை கட்டக்கூடிய அளவுக்கு, ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. குடும்பத்த பொறுத்தளவுக்கு